தொடர்ந்து 2 நாளாக வேலைகள் அதிகமானதால் டெய்லி விளாக் போட முடியல. இன்னைக்கு 53வது நாள் என்ன நடந்துச்சு பார்க்கலாங்க. காலையிலேயே நம்ம கோழிங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா கீரிப்பள்ளிக்கு பயந்து பைப் மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்துச்சு கருப்பு. அப்புறம் நமக்கு ஒரு பாட்டி வந்து காட்டு கருவேப்பிலை தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இது காட்டில் தான் இருக்கும். இது வந்து நமக்கு வேரோட பிடிங்கி கொடுத்தாங்க. சரி, நட்டு வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கூடவே சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு அதையும் நம்ம காவாயில் நட்டு வச்சுட்டோம். அப்புறம் மஞ்சள் வந்து துளுத்துருந்துச்சு, அது தண்ணி விட்டுட்டு அப்புறம் பீக்கங்காய் பாகக்காய் வந்து நல்லா இப்போ கொடி ஓட ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததுக்கு பந்தல் போட்டோம். நெல் வயலில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம். வரப்பில் எலி வேலை மறுபடியும் தொல்லை தாங்க முடியல. அந்த எலி வேலையை அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கிடையில் வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வந்து நல்லா தேன் குடிச்சிட்டு இருந்துச்சிங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டே இருந்தால் பறந்துடுச்சு. நான் எடுத்துகிட்டு கேப்பில் நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு பட்டாம்பூச்சி இவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இலை சாப்பிட்ற பூச்சிங்க 2 இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருந்துச்சிங்க. அவங்க 2 பேரும் வீடியோவில் வந்து மாட்டி. அப்புறம் அவங்களாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே தண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு பைப்பில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால். சரி, யாராக இருக்குன்னு வந்து எடுத்து பார்த்தா நம்ம தம்பி திருவண்ணாமலை விவசாயி. அண்ணா நான் ஊருக்கு வரேன் அப்படி சொல்லியிருந்தான். சரி வாப்பான்னு சொல்லிட்டு அவனை வர வச்சுட்டு நம்ம வந்து மேல் துண்டு பைப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். அதுக்குள்ளே அப்பா வந்து காலையிலேயே கஞ்சும் மாங்காவும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார். நானும் கூட போயிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாங்காவும் கஞ்சியும் அவ்வளோ சரியான காம்பினேஷன். அப்புறம் யாரெல்லாம் கஞ்சிக்கு மாங்காய் சைடிஷாக யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இன்னொரு எறும்புங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அழகாக. நம்ம ஒரு பருக்கையை வச்சோம், ஆனால் அது கவனிக்கல. அப்புறம் நம்ம தம்பி திருவண்ணாமலை விவசாயம் வந்துட்டார். அடுத்து நம்ம தக்காளி பயிரில் வந்து ஊடு பயிராக வேர்க்கடலை தான் போடலான்னு இருந்தோம். அதுக்கு காலையிலேயே நம்ம தேங்காய் உடைச்சி நம்ம மண்ணுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம வந்து பூஜையை போட்டுட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேர்க்கடலையை வந்து நம்ம மிஷினில் மல்டி சீரில் கொட்டி அப்படியே நம்ம தக்காளியில் பெட் தான் போட்டிருந்தோம். அந்த 3 அடி கேப்பில் வந்து 3 வரிசையாக நம்ம வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை விதைச்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம நெல் வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அவனும் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துல அழகாக 2 புறாக்கள் வந்து குஞ்சு பறிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மாட்டுக்கு தேவையான தீவனத்தை தான் அரைக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஊடு பயிராக வச்சுருந்தா உளுந்து, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி இது எல்லாமே நம்ம வந்து மாட்டுக்கு அரைக்க மிக்ஸ் பண்ணி அப்புறம் பார்த்துக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கு என்ன மாதிரி தீவனம்லாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.